என்னுடைய பேர் வந்து மணினா. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் கருங்கல்பாடி என்னும் கிராமத்தில் வாசிக்கிறேன் நான். ரைட்டு. கம்பம் பள்ளத்தாக்குக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? மாசாணி அம்மா திருவிழாவுக்கு ஒரு 4 நாள். மாசாணி அம்மன் கோயில் எங்கே இருக்குது? தேனி மாவட்டம்னா, கம்பம் வட்டம் தொட்டந்துறை என்ற கிராமத்தில் இருக்குதுண்ணா. ரைட்டு, ஓகே, ரொம்ப நன்றி. உங்களுக்கு இதுதான் பரம்பரை தொழிலா இல்லை வேறு எதுவும்? நான் இத்தனை தாத்தா அப்பா நான் பரம்பரை தொழில் கிராமிய பாரம்பரிய பம்பை கலைக்குழுனா. அது நல்லது நல்லது. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஎட்ண்ணா, டீச்சர் ட்ரைனிங். டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு நீங்கள் இது வாசிக்கிறீங்களா? ஆமாண்ணா. அவ்வளவு ஆசையா, இன்ட்ரெஸ்டா? பூர்வீக தொழில் இல்லைண்ணா, அப்பா தாத்தா ஜீன்கள் ரத்தத்திலே உருவானது. ரைட், ரொம்ப சந்தோஷம். சரி, வாழ்த்துக்கள். உங்களுடைய இந்த இசையில், கிராமிய இசையில் ஒரு சாமி பாட்டு ஒன்று பாடணும்னு ஆசையாக இருக்குது. பாடுறீங்களா? அதை நாங்கள் பாடுறேன். தமிழ்நாட்டு முருகர் கடவுளோட பாடல் ஒன்று பாடுறேன்னா. பாடுங்க பாடுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. கைலாய வேறு அதிலாறு வீடு, முருகா கரை கண்டதில்லை ஒருவே. கைலாய வேறு அதிலாறு வீடு, முருகா கரை கண்டதில்லை ஒருவே. வெயிலான ஜோதி விளையாடும் வீடு, வெளிமாய் ஏதுமறியே. பயிலாய கொம்பின் பசுங்காயமாயி பழமாய் உதிர்ந்து நில்முன். அருணாசல ஈசர் அதிவேகமாக வர வேண்டும் எந்த நெறியே. அருணாசல ஈசர் அதிவேகமாக வர வேண்டும் எந்த நெறியே. வெற்றிவேல் முருகனுக்கு சிங்காரவேலா, திருச்செந்தூரின் பாலா. உன்னை காணாமல் கண்கள் இல்லையே திருக்குமாரா, உன்னை காணாமல் கண்கள் இல்லையே. சிங்காரவேலா, திருச்செந்தூரின் பாலா. சிங்காரவேலா, திருச்செந்தூரின் பாலா. உன்னை காணாமல் கண்கள் இல்லையே திருக்குமாரா, உன்னை காணாமல் கண்கள் இல்லையே. சிங்காரவேலா, திருச்செந்தூரின் பாலா. சிங்காரவேலா, திருச்செந்தூரின் பாலா. உன்னை காணாமல் கண்கள் இல்லையே திருக்குமாரா, உன்னை காணாமல் கண்கள் இல்லையே. கவடிய தொழில் வைத்து வந்தாய் வேலையா, வரம் தந்தாய் குமரையா. காவடிய தொழில் வைத்து வந்தாய் வேலையா, வரம் தந்தாய் குமரையா. ஒத்தையடி பாதை போகும் வழி தூரம், ஒத்தையடி பாதை போகும் வழி தூரம். வந்தானியும் வந்துவிடு வரம் ஒன்று தந்துவிடு, வந்தானியும் வந்துவிடு வரம் ஒன்று தந்துவிடு. சிங்காரவேலா, திருச்செந்தூரின் பாலா. சிங்காரவேலா, திருச்செந்தூரின் பாலா. உன்னை காணாமல் கண்கள் இல்லையே திருக்குமாரா, உன்னை காணாமல் கண்கள் இல்லையே. நாகமல கோகமல வந்தாய் வேலையா, வரம் தந்தாய் குமரையா. நாகமல கோகமல வந்தாய் வேலையா, வரம் தந்தாய் குமரையா. ஒத்தையடி பாதை போகும் வழி தூரம், ஒத்தையடி பாதை போகும் வழி தூரம். வந்தானியும் வந்துவிடு வரம் ஒன்று தந்துவிடு, வந்தானியும் வந்துவிடு வரம் ஒன்று தந்துவிடு. சிங்காரவேலா, திருச்செந்தூரின் பாலா. உன்னை காணாமல் கண்கள் இல்லையே திருக்குமாரா, உன்னை காணாமல் கண்கள் இல்லையே.
ப்ரோ அந்த வெள்ளையா இருக்குல்ல பெருசா பேஸ், அதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? இது பேருங்க அந்த கீழே ட்ரம்ல வெள்ளையா இருக்குல்ல அதுக்கு பேரு? திம்மைங்க. திம்மை. திம்மை. மேல இருக்கிறது பொறை பம்பை. என்ன அதுக்கு பேரு? பொறை பொறை பம்பை. பம்பை. வெங்கல பம்பை. கீழே இருக்கிறது ஃபைபர்ல இருக்கு. இது வந்து அந்த காலத்துல இருக்கு. அந்த காலத்துல வந்து தோலில் போட்டு வாய்ச்சாங்க ஐயா. நம்மளுக்கு வந்து இப்போ தோல் கிடைக்காததுனால பைப்பர் போட்டு வாசிக்குது. சரி 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 சரி. இது மேல இருக்கிறது வந்து தோல். தோல். ரைட் ரைட். கீழே வச்சிருக்கீங்க யூஸ் பண்றீங்களா குச்சி? அது எந்த குச்சி வேணாலும் யூஸ் பண்ணலாமா? இல்லைங்க ஐயா, பம்பைக்குன்னு முறையான குச்சி, விசிறி குச்சி. இது எந்த மரத்துல இருந்து வருது? மரம் இல்லையா, செடி. செடி. ஆமா, செடியிலிருந்து வரக்கூடிய ஒரு நரம்பு. நரம்பு மாதிரி வச்சுக்கலாம். நரம்பு மாதிரி. ரைட் ரைட். ரொம்ப நல்லா இருக்கு. சரி. உங்க இசை ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு திரைப்பட பாணியில ஒரு முருகன் பாட்டு பாடுனீங்க. ஆமாங்க. ரொம்ப நன்றி. அந்த கீழே இருக்கிற பெல்லு எதுக்கு? நீங்க எல்லாரும் வச்சிருக்கணுமா இல்ல நீங்க மட்டும்தான் வச்சிருக்கீங்க? மணிங்களா ஐயா, அம்மாவுக்கு வந்து ஜடை, பார்வதி அம்மாவுக்கு வந்து ஜடை, ஜடையில வந்து மணி. இந்த மணியும் தான் ஒரு நாதம் இருக்கும்னு ஒரு அர்த்தம். ரொம்ப நன்றி நன்றி. விளக்கம் கொடுத்தீங்க, நல்லா கொடுத்தீங்க. இது உங்களுக்கு பரம்பரை தொழிலா பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல? பரம்பரை தொழில். எத்தனை வருஷங்களா இந்த மாதிரி பண்ணி? எனக்கு தெரிஞ்சு 3 தலைமுறையா பண்றாங்க. 3 தலைமுறையா? ஆமா. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷமா? இல்ல, 3 தலைமுறையா பண்றாங்க ஐயா. எனக்கு தெரிந்து அதுக்கு முன்னாடி தாத்தா முப்பட்ட காலத்துல அது தெரியல, எனக்கு தெரிந்த வரைக்கும் 3 தலைமுறையா பண்றாங்க. ரைட். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சரிங்க. மணிகண்டன் ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி.